வணக்கம் விவசாயிகளே. இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நெற்பயிரை தாக்கும் குருத்துப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துறது எப்படி, இந்த குருத்துப்பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு எப்போ மருந்து அடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் விவசாய சம்மந்தமான உங்களது அனைத்து கேள்விகளுக்கும், உங்கள் அனைத்து சந்தேகங்களுக்கும், நீங்கள் செய்கிற விவசாயிகளுக்கும் இது ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சேனல் தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குருத்துப்பூச்சி நெற்பயிரை தாக்கக்கூடிய ஒரு பூச்சிகளில் முதன்மையான ஒரு பூச்சி என்னன்னு பார்த்திங்கன்னா குருத்துப்பூச்சி. இந்த பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா இது என்ன செய்யணும்னா, இளம் பயிரிலே குருத்தில் வந்து ஓட்டை போட்டு குருத்துலேருந்து பயிர்களுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்களை இது சாப்பிட்டுட்டு முட்டை இட்டுக்கிட்டு இருந்துடும். இதனால் பார்த்திங்கன்னா கருது வர சமயத்தில் பயிர்கள் வந்து கருது வராமல் எல்லாமே பதறாக மாறிடும். இதுக்கு நம்ம நெற்பயிர் நட்ட ஒரு 25 நாளுக்கு மேலே ஆரம்ப நிலையிலே மருந்து அடிச்சிடணும். அப்படி இல்லைனாலும் இது பாதிப்பு வந்ததுக்கப்புறமாவது நீங்கள் அடித்தா தான் இதனோட பாதிப்பு பரவாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நெற்பயிரில் ஒரு 5லேருந்து 25% மகசூல் இழப்பீடை ஏற்படுத்தக்கூடியதுங்க. இதை நீங்கள் ஆரம்ப நிலையிலே மருந்து அடிக்கும் போது நான் சொல்லக்கூடிய மருந்துகளை வாங்கி பயன்படுத்திட்டிங்கன்னா இந்த தாக்குதல் வராமல் நம்ம தடுத்துட முடியும். ஒரு 25 நாளுக்கு மேலே உள்ள பயிர்களுக்கு கார்டோ ஹைட்ரோக்ளோரைடு இது வந்து 200லேருந்து ஒரு 250 கிராம் அந்த அளவு வாங்கி இதை ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை குருத்துப்பூச்சி பிரச்சனைன்றது வராது. இல்லை அப்படின்னா மோனோகோட்டோபாஸ் இது வந்து 400 ml அந்த விதம் வாங்கி ஏக்கருக்கு, நான் சொல்கிறது எல்லாமே ஏக்கருக்கு, இதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணாலும் இதனோட பாதிப்பிலிருந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள், சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே.